ஹாய், ஹலோ, குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா கேரளாவில் தான் இருக்கோம். கேரளாவில் மார்னிங் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கே பக்கத்தில் ஹோட்டல் பேலஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 4 ஆப்பம் சாப்பிட்டுட்டு தேங்காய் சட்னி சாம்பார் போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பத்மநாபன் அரண்மனைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ நம்ம இங்கே வந்திருக்கோம். அந்த பேலஸ்க்கு முன்னாடியே இந்த ஹோட்டல் இருந்துச்சு. டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப டீசெண்டாகவும் நீட்டாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அரண்மனைக்குள்ள நம்ம போகிறோம். இது பத்மநாபபுரம் தொல்பொருள் ஆராய்ச்சி அரண்மனை. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானோன்னே இது வந்து கொஞ்சம் ஹாலிடே சீசன் அப்படிங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் ஓரளவு ஆவரேஜாக இருந்தது. ரொம்ப நிறையாவும் இருந்துன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியாகுதுன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருந்தது. பார்த்தீங்கன்னா எங்கே வந்து போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம செப்பலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் கேட்டோம். ஸோ அவங்க இங்கே பக்கத்தில் இங்கே இந்த பிளேஸில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து நம்மளோட செப்பல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டோக்கன் வாங்கியாச்சு. டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பர் ஹெட்டுக்கு அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. ப்ளஸ் கேமராவுக்கும் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்காக அந்த பிளேஸ்க்கு போகிறோம். அங்கே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெம்பர்ஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து கியூ கொஞ்சம் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சார்ஜ் பண்ணாங்க. ப்ளஸ் கேமராவுக்கு 250 ருபீஸ் சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பே பண்ணியாச்சு. பே பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே சூப்பரான ஆர்கிடெக்சரில் ஓல்டு விண்டேஜான நிறைய லுக்ஸு, அப்புறம் அங்கே வந்து நிறையா செடிகள், நிறைய விதமான ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதாவது மரத்துலேயே வந்து மேலே வந்து ஓடெல்லாம் செதுக்கி பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து கூரைக்கு பதிலாக வந்து மரத்தால் ஆனதெல்லாம் வந்து பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்னதாக ஸ்கல்ப்சர்ஸாக நிறையா இருந்தது. நம்மள நிறையா, அதாவது மேலே வந்து வால் டெக்கரேஷன் வந்து அப்போவே பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து வால் டெக்கரேஷன் இப்போ தான் பண்ணியிருக்கோம்னு நினைப்போம். அப்போவே பார்த்தீங்கன்னா ரூஃப் டெக்கரேஷன்லாம் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போது இருக்க தியேட்டர்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. பட் நான் வந்து சின்ன வயசில் இருக்கிறப்ப சில தியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் வச்சுருந்தாங்க. இங்கே நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்து ஒரு விளக்கு வந்து இருக்குது. அந்த விளக்கு வந்து குதிரை அதில் வந்து ஒருத்தர் சவாரி பண்ணுற மாதிரி, அந்த விளக்குலேருந்து ஏதாவது இது சிந்துச்சு அப்படின்னா அது கீழே வந்து பிடிக்கிறதுக்காக அங்கே வந்து அந்த எண்ணெயை பிடிக்கிறதுக்காக ஒரு கீழே வந்து ஒரு பேஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்பிளில் செஞ்ச அந்த கட்டில். இவங்க வந்து ஷைனிங்காக மைக்கா அப்படிங்கிற ஒரு வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க வந்து ஒரு பேஸ்ல இருந்து இன்னொரு பேஸ்க்கு போறதுக்கு மரத்துல ஆன அந்த படிக்கட்டுகள் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஸ்லோப்பியான ஒரு இது இல்லாம ஒரு ஸ்லாண்டிங்கான ஏணி மாதிரி தான் இவங்க வந்து வச்சிருக்காங்க அந்த படிக்கட்டை. ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஏறணும். இதுல எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா பின்னாடியே ஏறுறேன் அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியா தான் இருந்துச்சு அந்த இடத்தெல்லாம் பாக்குறதுக்கு. கீழே பாத்தீங்கன்னா அந்த ஷைனிங்காக அவங்க வந்து செம சூப்பரா வந்து வச்சிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு இடத்துலயும் வென்டிலேஷன்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது அந்த காலத்துல வந்து அங்க இருந்த அந்த ராஜா வந்து அங்க மீட்டிங் போட்டு அங்க பேசுறதுக்காக, கலந்துரையாடுறதுக்காக அந்த இடத்த வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ஓரமா நிறையா ஒரு திண்ணை மாதிரி உட்கார்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து உட்டு வச்சு நல்லா அடைச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு இடையில வந்து இந்த விறகு, வாசமான இறகுகள், வெட்டி வேர்கள் அதெல்லாம் வந்து நினைச்சு அதுக்குள்ள வந்து ஃபுல்லா வந்து அடுக்கிடுவாங்களாம். அது வந்து ஏர் சர்க்குலேஷன் மூலியமா அதுலேருந்து வர சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து நிறையா வந்து ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பாக்ஸஸாக நிறையா கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கு இடையில கேப்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது வந்து காற்று வழியாக அந்த ஸ்மெல் வந்து சுவாசமான ஸ்மெல்லாம் வந்து வரத்துக்காக வச்சுருக்காங்க. அது மாதிரி இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க நமக்கு ரொம்ப கிளியர் கட்டாக பார்க்க முடியும். இவங்க வந்து ரொம்ப அந்த கூலிங்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இதுக்குரிய இன்டீரியரில் போனோம்னா இதுதான் வந்து
சமையல் பண்ணி எல்லாருக்கும் பரிமாறுற ஒரு இடம்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு 1000 பேருக்கு வந்து சாப்பாடு போடுற ஒரு அரங்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிளேஸை. இங்க வந்து ரொம்ப தொன்று தொட்டு பல காலங்களா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதங்களுக்கு ஒரு நாளைக்குன்னா 1000 பேருக்கு சாப்பாடு போடுற மாதிரி இதுங்கிறது வந்து அன்னதானம் பண்றதுக்கான உள்ள ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டா இந்த பிளேஸை வந்து வச்சிருந்திருக்காங்க. இந்த பலகையில வந்து இந்த இந்த இடத்த பத்தின ஒரு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பிளேஸை விட்டு நம்ம கீழே இறங்கி வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிரீனிஷ் ஸ்பாட்டு, ப்ளஸ் பக்கத்திலேயே வந்து அந்த வீடுகள் மாதிரி நிறைய விதமான ஒரு ஸ்கல்ப்சர்ஸு செட்டப்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராகவே இருந்தது. இதில் என்ன மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து அந்த வென்டிலேஷனுக்காக சரியாக வந்து அவங்க அந்த மானிட்டர் பண்ணியிருக்காங்க. தண்ணியும் வந்து உள்ளே போகக்கூடாது, அதே நேரத்தில் அந்த வென்டிலேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கீழே வந்து ஷைனிங்க்கு வந்து மைக்கா யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா சந்திரன், சூரியன், ஐம்புலன்களையும் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி மேலே வந்து ஒரு அந்த ரூஃப் டாப்ல வந்து நிறைய விதமான ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஃப்ளவர்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த வியூவை பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு முத்தம் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா? மழை பெஞ்சதுன்னா அந்த இடத்துல வந்து நிறையா தண்ணி வந்து சேர்ற மாதிரி. இது வந்து சுரங்கப்பாதை. ஸோ இந்த வழியாக போனோம்னா வேற சில கோவிலுக்கு சில வழிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக வந்து மானிட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா, சுவாமி ஐயப்பன் படத்தில் அவர் வந்து நடந்து வருவார். விஜய் டிவியில் சுவாமி ஐயப்பனில் அவர் வந்து நடந்து வருவாப்புல. நான் அந்த பிளேஸ் தான் இது நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மேலே அந்த ரூஃப் டாப், அதுதான் அந்த அந்த ஸ்கல்ப்சர்ஸு. அப்புறம் அங்கேருந்து நம்ம இன்னொரு பேஸ்க்கு கொஞ்சம் மேலே போகிறோம். ஸோ அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்து அந்த படிகள் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் படி எல்லாமே வந்து வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய பேர் நடந்து அந்த வுட்டோட கொஞ்சம் மேல் பகுதி மட்டும் லேசாக வந்து ஒரு சின்னதாக கரைஞ்சிருக்கு. பட் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக தான் இருக்குது. ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு சொல்ல அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. இங்கே வந்து மெயினாக சொல்லணும்னா, இங்கே வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த முத்தமெல்லாம் எப்படி பார்க்கலாம், எந்த மாதிரிலாம் இருக்குது, அவங்க வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லாம் எந்த அளவுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கல்ப்சர்ஸை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த பிளேஸ் வந்து ராஜாவோட தங்கச்சி அவங்களாம் வந்து இருந்த இந்த இடத்துல உரையாடுறதுக்காக உள்ள பிளேஸாக இந்த இடத்த வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் வாங்க. இது வந்து அப்போ உள்ள அந்த நீதிமன்றம் மாதிரி இருக்கு இந்த இடத்த பார்க்கறதுக்கு. இந்த கூண்டில் நின்றுட்டு இந்த இது அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம் மாதிரி இருக்குது. இது கீழே வந்து சில ஹோல்ஸ் போட்டு கீழே இறங்கி போகிற மாதிரியும் தாப்பால்லாம் இருக்குது. ஸோ இது வந்து மேபி ஒரு டனலாக கூட இருக்கலாம், சுரங்கப்பாதையாக கூட இருக்கலாம். இந்த வியூ வந்து பாருங்க, என்னென்ன ஆங்கிளில் என்னென்ன விதமான ஒரு வியூஸ்லாம் இங்கே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பீரோல் வந்து இந்த மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. வுட்டிலே வந்து அப்படியே, அதாவது வாலோட வாலாக அப்படியே வந்து ஒரு பீரோ இருக்கு. தனியாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணிலாம் அந்த பீரோ இல்லை. இது வந்து ராஜா அவரோட கட்டில் படுத்திருந்தது. மேலே வந்து இதுக்கு நோ என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே போனோம்னா அவங்க மேபி கோல்டு என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நோ என்ட்ரி.
இதுக்கும் நோ என்ட்ரி போட்டாங்க. ஸோ இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான சூப்பரான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. கீப் ஃபாலோ. இப்போ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட. ஸோ நம்ம சேனலில் வந்து வ்ளாக் மட்டும் கிடையாது, நிறைய ரிலேட்டடான விஷயங்கள் பற்றி கான்வர்சேஷன்லாம் ஃபியூச்சர்ஸில் வந்து பண்ணுவோம். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னு நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் எஜுகேஷன் ரிலேட்டடான திங்ஸ், அப்புறம் ப்ராக்டிக்கல் ரிலேட்டடான எக்ஸ்பிரிமெண்ட் ஓரியன்ட் ரிலேட்டடான வீடியோஸஸ் எல்லாம் நம்ம வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அப்புறம் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ், அப்புறம் மணி மேக்கிங் ஸ்கில்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவோம். அண்ட் ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ நம்ம வீடியோவில் இன்னும் இது போல் நிறைய விதமான வீடியோஸஸ் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸஸ் உங்களுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் இன்னும் சூப்பரான வீடியோஸஸ்லாம் நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவோம். அண்டு இதோட கண்டினியூவேஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ டேக்கில் நமக்கு இந்த அரண்மனையோட பேலன்ஸ் டேக் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து இதான் பார்த்துருக்கோம், ப்ளஸ் இன்னும் மீதி நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அது நம்ம பார்க்குறதுக்கு எப்படியும் இன்னும் வந்து ஒரு 12:30 ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் இந்த இடம் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து லீவ் ஆக போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ்நாட்டை நோக்கி நம்ம வந்து பிரயாணம் ஆரம்பிக்க போகிறோம். தஞ்சாவூரை நோக்கி பயணம் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.